வீடியோ. இப்படியே 20 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே தனி மிளகாத்தூள் இந்த உப்பு போட்டு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா வந்து வெளியூரில் தங்கியிருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து எல்லா பொடியும் கிடைக்காது. இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் மட்டும் இருந்தாலே போதும், வீட்டிலேருந்து கொண்டு போயிட்டாலே போதும். தனி மிளகா உப்பும் போதும். அப்படியே மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம், ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸு வெளியூர் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இப்போ செஞ்சு கட்டிகிட்ருக்கேன். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நான் வீட்லேயே இப்படி தான் செய்வேன். தேங்காய் ஊற்றிக்கலாம்.